Actually, we are discussing about the parabola, right? In the last class, I have derived the equation, the standard equation of the parabola, and I have given all the properties in the parabolas, right? So we have four types of parabola: open upward, open downward, open rightward, and open leftward. We have a different equations for all these four types of parabola. படிச்சோம் இல்லையா? லாஸ்ட் என்ன பண்ணனா ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலாவை கொடுத்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஆல் த பயோடேட்டா, ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பேரபோலா இல்லையா? போன வாட்டி பார்த்தோம் யுவர் ஆரிஜின் இஸ் 0,0ன்னு ரெண்டு ப்ராப்ளம் போட்டேன். இஸ் இட் ரைட்? நவ் டுடே த வெரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த ஜாதக கணக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாரோஸ்கோப் ப்ராப்ளம், இந்த பயோடேட்டா ப்ராப்ளம், definitely there will be one in your question paper. On 12th standard exam point of view, those who are in higher secondary state board syllabus, definitely there will be one question from this. ஒருவேளை நீங்க சிபிஎஸ்இ ஸ்டூடெண்டா இருந்தா இத 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. அதனால even though if you are a CBSE student, don't worry, this is very important for your what section, your entrance examination. அதனால நீங்க யாரெல்லாம் ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறீங்களோ தயவு செய்து இம்பார்ட்டண்டா கவனிங்க. இது வந்து ஒரு ஷிஃப்டிங் த ஆரிஜின், ஷிஃப்டிங் த சென்டர் ஆரிஜின். உடைய வெர்டெக்ஸ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கும். யூசுவலா வெர்டெக்ஸ் 0,0ன்னு எடுத்துருப்போம். இங்க ஷிஃப்ட் எப்படி பாருங்க, நான் இப்ப இங்க ஃபுல்லா கொஸ்டின்ல கேட்டது வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் லேட்டிஸ் செக்டம். நான் எல்லாமே கண்டுபிடிக்க போறேன். என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தனா எல்லாமே கண்டுபிடிக்க போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, how to find out the standard equation. பாருங்க, x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 8y பிளஸ் 17 ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன். இப்ப எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்ப அதனால இது கண்டிப்பா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அல்லது மைனஸ் 4ay ஃபார்முலா இருக்கும். அப்ப இது என்ன டைப்? இது which type this one? 4ay minus 4ay upward or downward. இதுதான் கண்டிஷன். ஸ்டெப் பை ஸ்டெப் சி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மட்டும் லெஃப்ட் சைடுல வச்சு, மீதி y part and constant form bring that side, minus 8y minus 17. Now listen, this is x square minus 2x என்றது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு. Completing the square method. I want everybody to listen this. This is the first time you are going to do. என்ன டென்ஷன்ல படிச்சிருக்கலாம், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்தணும். இதுக்கு பேரு completing the square method. How? x square minus 2x இருக்கு இல்லையா? இந்த x-க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க, minus 2. அதை 2ஆல, ஒருவேளை minus 4 plus 4 எதுவா இருந்தாலும் 2ஆல டிவைட் பண்ணுங்க. minus 2ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? minus 1. Let us try x minus 1 the whole square. அப்ப என்ன ஆகும்னா x square minus 2x plus 1. இங்க பாருங்க, அதே போல இருக்கு. x square first 2 times ஒரே மாதிரி இருக்கு. extra what we needed, 1 is needed. அதனால என்ன பண்றேன், x square minus 2x plus 1, I am adding 1 and subtracting 1 because I can make this as a perfect square. Instead of x square minus 2x plus 1, I can write this as x minus 1 the whole square. In place of x square minus 2x plus 1, I can put x square minus 1 the whole square. இப்போ next right hand side அப்படியே இருக்கும், அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இது என்ன பண்ணலாம்னா, you can write this as x minus 1 the whole square. Now we'll get minus 8y minus 17, bring this one that side, plus 1. Now we'll get x minus 1 the whole square. 5 more question பாருங்க. இது minus 8y minus 16, x minus 1 the whole square is equal to, if you take minus 8 common, we'll get y plus 2. Is it right? minus 8 common எடுத்துட்டேன், இங்க வெறும் y இருக்கும், minus வெளியே வந்துச்சு, 16 8 2 times போகும், y plus 2. இதுல நான் என்ன பண்றேன், capital X அப்படின்றத I can write this as x minus 1. Capital Y அப்படின்றத I can take this as y plus 2. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், capital X square equals to minus 8 into y. அப்ப இது பார்க்கிறதுக்கு எப்படி மாதிரி இருக்கு, எந்த கர்வ் மாதிரி இருக்குமா, எந்த parabola மாதிரி இருக்கு? This is of the form x square is equal to downward parabola, sir. என்னமா? What parabola? Downward, sir. Downward parabola. This is of the form x square minus 4ay is equals to downward parabola. Therefore, I can say the parabola is open downward. Open downward. அப்ப we properties எல்லாம் அந்த fourthக்கு நான் கொடுத்த பாத்தீங்கன்னா அந்த properties யூஸ் பண்ண போறீங்க. So now we have taken x is equals to x minus 1 and capital Y is y plus 2 and the parabola becomes open downward. The formula is x square equals to, compare. First you find out a. Your 4a is equals to 8
From this, we'll get A is equals to 2. First thing I want to find out the vertex. Vertex. இப்போ என்னாச்சு vertex origin கிடையாது ஏன்னா பாருங்க மாறிடுச்சு இல்ல x minus 1 y plus 2 இருக்கு அப்ப நான் என்ன பண்றேன் vertex கண்டுபிடிக்கணும்னா you take capital X equals to 0 and capital Y is equals to 0. What is capital X? Your capital X is x minus 1 equal to 0. What is capital Y? Y plus 2 equal to 0. From this we'll get x is equals to 1, y is equals to minus 2. Always we can give the notation v in vertex. Therefore, you can take your vertex v is your vertex v. Your v is equals to what point? We'll get 1 comma minus 2. 1 comma minus 2. That is your vertex. Next, what we have to find out? Focus. What is the focus formula? A comma 0. Ina formula ba? Focus ina formula. This is the fourth quadrant. 0 comma 0 comma A. Ina A. Plus or minus A. Plus or minus A. minus A. Very good, Tami. 0 comma minus A. This is open downward, Lama. This is open downward portion number. Therefore, we'll get. So your focus is x, capital X is equals to 0, capital Y is equals to minus A. Now your capital X is what? What we have taken capital X, which is equals to x minus 1 equal to 0, y plus 2 is equals to minus 2, sorry, y plus 2 equals to A. What is A value? My 2, yeah. We'll get minus 2. So we'll get minus 2. Therefore, the focus is denoted by the letter S. The minus 1 abdiga plus 1. In the 2 abdiga minus 2 becomes minus 4. This is your focus. Next, I want to find out that the equation of the directrix. Equation of the directrix. Now listen here. The fourth, that is open downward. இது வந்து parallel to முதல்ல எடுத்து நீங்க போட்டுருந்தாங்க நான் சொல்றேன் லாஸ்ட் எழுதிங்க. This axis, this is parallel to y axis. This is symmetric about y axis. So this curve is parallel to y axis. ஏன்னா open downward y axis பார்த்த மாதிரி வந்திருக்கு, கீழ் நோக்கி வந்திருக்கு. அதனால this is parallel to y axis. அப்ப y axis னா உங்களுடைய the equation of the directrix என்ன இருக்கும்? Usually x axisல இருந்தா the directrix is what? X plus a equal to 0. இது open leftward இருந்தா x minus a equal to 0. Open upward இருந்தா y plus a equal to 0. Open downward இருந்தா y minus a equal to 0. அப்போ I can write capital Y minus a equal to 0. This implies capital Y என்ன அர்த்தம்? Y plus 2. Your a is equals to what? Minus a. Your a is equals to what? a என்றது என்னங்க? 2 sir. அப்போ minus 2, which is equals to 0. Therefore, your equation of the directrix is y equal to 0. அப்போ x axis y axis வந்து y equal to 0 இல்லையா? x axis தான் இப்போ என்னது? அந்த x axis இருக்கு இல்லையா? அதுதான் இப்போ இது directrix. அடுத்து பாருங்க, equation of the lattice rectum. Equation of the lattice rectum. இது minus a னா வேற ஒண்ணும் இல்ல, இது y plus a equal to 0. அப்ப equation of the lattice rectum எப்படி இருக்கும்னா y plus 2, a உடைய value plus 2, which is equals to 0. That is y plus 4 equal to 0, y is equals to minus 4. Minus 4. அப்ப y equals to 0 என்றது equation of the directrix. Y equal to minus 4 என்றது equation of the lattice rectum. அடுத்தது பாருங்க, length of lattice rectum கேட்டிருக்காங்க. Length of lattice rectum. So length of lattice rectum, which is equals to 4a, that is called 4 into 2, which is equals to 8. Yeah, 8. Number 8. Right. Next பாருங்க, இன்னொரு क्वेश्चन கூட கேட்கலாம். Equation of axis னு ஒரு கேள்வி கேட்பான். இப்போ எந்த axisல இருக்கு? This is symmetric about y axis இல்லையா? already கொடுத்துட்டேன். This is parallel to y axis. அதனால இது y axis க்கு parallel இருந்தா the equation of axis is x equals to 0. x axis க்கு parallel இருந்தா equation axis is y equal to 0. இப்போ நல்லா கவனிங்க, இது எழுதிட்டீங்களா? நல்லா கவனிங்க. If you are a best student, if you are an outstanding student, நீங்க என்ன செய்யணும்னா you have to draw the rough diagram, ஒரு approximate diagram நீங்க வரையணும். இப்போ என்ன பாருங்க, எனக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும், vertex தெரிஞ்சு போச்சு. முதல்ல உங்களுடைய x and y axis cartesian plane வரை. யூசுவலா ஜெனரலா வரைவா இல்லையா? அதே plane தான், x y plane, x y. So this is called the usual vertex 0, 0. This is called origin. Now the origin is shifted. Now the vertex is shifted. Vertex என்ன கண்டுபிடிச்சீங்க? நான் ரப் பண்ணிட்டேன். What is vertex? 1, Minus 2. 1, minus 2 இல்லையா? அப்ப 1, minus 2.
1 comma minus 4 அம்மா. Yes. வெர்டெக்ஸ் கேட்டா நீங்க ஃபோக்கஸ் சொல்றீங்களே, வெர்டெக்ஸ் தானே கேட்டேன். வெர்டெக்ஸ் என்ன கண்டுபிடிச்சீங்க? 1 comma minus 2 sir. அதுதான் சொல்றேன். 1 comma minus 2. அப்ப 1 comma minus 2ன்றது somewhere here. 1 comma minus 2. This is called vertex. இப்போ இந்த வெர்டெக்ஸ் வச்சு தான் கவர் பண்ணணும். இப்போ ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டோம் இந்த பாராபோலான்றது ஓப்பன் டவுன்வர்ட். அப்போ இந்த வெர்டெக்ஸை வச்சு நீ என்ன பண்ணலாம்னா ஒரு கர்வை வரைஞ்சிக்கலாம். ரஃப்லி. இப்போ இந்த வெர்டெக்ஸ் தான் உனக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டரா வரும். அதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். திஸ் இஸ் யுவர் கேபிட்டல் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் கேபிட்டல் எக்ஸ் ஒய். அப்ப கேபிட்டல் எக்ஸ்ன்றது எப்படி ஷிஃப்ட் இருக்குது? எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இந்த ஈக்குவேஷன் லைன் பேர்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இந்த லைன் பேர்னா y is equals to minus 2. அதனால தான் இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்ன கிடைச்சிருக்கு? 1 comma minus 2. சரியா? அப்போ actually x and small y are the original axis. Now we have shifted. That is called capital X and capital Y. Capital X into the x equals to 1. Capital Y into the y minus 2. Now, what is the focus we found out? Focus என்ன கிடைச்சது? 1 comma minus 1 comma minus 4. Our focus is 1 comma minus 4. This vertex is V. This is called S. அடுத்து equation of the directrix. Our equation of the directrix பாருங்க. We'll get the what the value? Y equal to 0. இதுதான் equation of directrix. அடுத்து equation of lattice rectum னு கொடுத்திருக்காங்க. equation of lattice rectum என்ன கண்டுபிடிச்சீங்க? y is equals to minus 4. அப்போ இதுக்கு நேரா பாருங்க. lattice rectum கண்டிப்பா passes through the focus and also this is the perpendicular chord. பாத்தீங்களா? perpendicular focal chord. அப்ப இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் இந்த மூணு இது எழுதணும்பா. வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இது மூணு இந்த டயகிராம்ல இருந்தா you will get 5 marks. I request all of you to draw the diagram. It will take nearly 30 seconds. நீங்க ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி ஃப்ளூயண்டா இருந்தீங்கன்னா it will less than 30 seconds இந்த டயகிராம வரையலாம். டயகிராம் இஸ் மஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஜாதக கணக்கை கேட்டா, இந்த மாதிரி ஒரு பயோடேட்டா ப்ராப்ளம் கேட்டா எல்லாத்தையும் கண்டுபிடி. வெர்டெக்ஸ், அது பாராபோலா இருக்கட்டும், எலிப்ஸா இருக்கட்டும், ஹைப்பர்போலா இருக்கட்டும், நீ கண்டிப்பாக you have to draw the diagram. You have to trace the curve. This is very, very important. For that, first of all, you need vertex. Second thing, you need focus. The third one is equation of directrix. இந்த மூணை வச்சு நீங்க போட்டுடலாம். Okay? Do you follow this? Do you agree with this? Any doubt? Anybody? No Arshita? sir. Gokula Krishnan? Anybody having any doubt? No, Hemant, no doubt. Shall we move on? Next problem. yes sir. Next problem. One more problem. Similar to this. Finding the vertex and everything. Let us see the next problem. Y squared minus 4y minus 8x plus 12 equal to 0. Y square minus 4y minus 8x plus 12 equal to 0. Find out all the jadagams, all the characteristics, all the biodatas, எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் கண்டுபிடின்னு சொல்லிட்டான். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணணும்னா இது என்ன டைப்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் உன்னுடைய முதல் ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ரைட் இட் இன் a standard form. how? பாருங்க இங்க y ஸ்கொயர் வந்துருச்சா? அப்ப கண்டிப்பா இது வந்து எப்படி இருக்கும்னா y squared equals to 4ax form plus or minus, that is open leftward or rightward. Or rightward. left or right இப்படிதான் இருக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், போன வாட்டி மாதிரி இங்க y ஸ்கொயர் வந்ததுனால y terms லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வச்சுக்கோங்க. Bring this that side. Minus 8x becomes plus 8x minus 12. Now make it complete the square method. Here it was given y square minus 4y. அப்ப என்ன ட்ரை பண்ணனும்? இங்க y square minus 4 இருக்கு. Very good. 2. y minus 2 the whole square try பண்ணனும். We'll get y square minus 4y plus 4. Here we have y square minus 4y. Extra we needed 4. Therefore add 4 and subtract 4. We'll get 8x minus 12. Now we'll get y square minus 4y plus 4 equals to 8x minus 12. In the minus 4 அப்படிக்கா போனா என்னது? Plus 4. Now this becomes, இது என்ன பண்ணலாம்? Y square minus 4y plus 4. I can write this as, okay, make the complete perfect square.
y minus 2 the whole square. 8x minus 12 plus 4 minus 8x. Y minus 2 the whole square. Let us take 8 common. We'll get x minus 1. Now you just replace y minus 2. Let us take capital Y is y minus 2 and capital X as x minus 1. Then this equation becomes y squared is equals to 8x. This is of the form y squared is equals to 4ax. அப்ப இந்த ஃபார்மட் என்ன ஃபார்மட் என்ன டைப் அர்ஷிதா அனிஷா what Sir, type left this is word, sir. Left word, sir. Open right, sir. left open parabola is left இல்லமா மைனஸ் வந்தாதான் left parabola is open right word இப்படி இருக்கும் parabola open right word ஓகேவா so because this is a just standard one எப்பொழுதுமே இத தான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம் அப்ப இது மறக்கவே கூடாது y squared equals to open right word அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் இல்ல first compare your 4a is equals to 8 a value is 2 first you find out vertex your vertex is b of capital X equal to 0 capital Y equal to 0 very important இதுதான் ஷிஃப்டா இருக்கின்றது capital X என்ன இருக்கும் x minus 1 equal to 0 capital Y minus 2 equal to 0 we'll get this as b into x minus 1 அப்படிங்க போனா plus 1 minus 2 அப்படிங்க போனா plus 1 this is called vertex now the vertex has shifted to 1 2 generally it should be in the origin but now it has shifted to 1 2 second thing இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தோம்னு சொல்லலாம் y squared equal to 4x னா இப்படி தானே இருக்கும் இது எதை பார்த்தா மாதிரி இருக்குது x axis பார்த்தா மாதிரி இருக்கு பாருங்க அதே போல இப்படி போட்டா இது x axis பார்த்தா மாதிரி இருக்கும் மேல நோக்கி போட்டா அது y axis பார்த்தா மாதிரி இருக்கும் அதுதான் சிமெட்ரி வேற ஒண்ணும் இல்ல அப்ப இந்த curve எப்படி இருக்குன்னா this is symmetry about the curve the parabola is symmetry curve is power for about what x axis symmetry about x axis அப்போ equation of axis என்ன சொல்லிடலாம் தெரியுமா ஃபர்ஸ்ட் எடுத்துனத போட்டுருங்க your equation of axis x axis symmetry இருந்தால் your equation of axis is y equal to 0 now you find out the focus இது ஜெனரலா ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இருக்கு அதனால பிரச்சனையே கிடையாது இல்லையா அப்ப I can say the focus is a comma 0 now I can say your focus is a comma 0 your focus is a comma 0 don't forget that your focus is a comma 0 your focus is a comma 0 இல்லையா அப்ப நான் என்ன சொன்னேன்னா x is equals to capital X is equals to focus notation s your y is equals to 0 this implies s of capital X என்ன அர்த்தம் x minus 1 equal to 0 sorry a value is 2 x is equals to a sorry which is equals to 2 y minus 2 equal to 0 we'll get s is minus 1 அப்படிங்க போனா 3 minus 2 அப்படிங்க போனா plus 2 so focus கண்டுபிடிச்சாச்சு next I want to find out what is the next one equation of the directrix என்ன ஒருத்தர் சொல்லுங்க பாய்ஸ்ல கோகுலகிருஷ்ணன் என்ன வரலாம் this is a open right word அதனால ரொம்ப ஈஸி very good x plus a equal to 0 capital X plus y equal to 0 capital X ன்றது என்ன அர்த்தங்க x minus 1 your a is plus 2 equal to 0 x plus 1 equal to 0 or x is equals to minus 1 so we'll get the equation of directrix is x minus 1 இதுக்கு அப்படியே உல்டா ஆப்போசிட் அதுதான் equation of the latus rectum now I can say the equation of latus rectum is what x capital X minus a equal to 0 what is capital X x minus 1 what is a 2 which is equals to plus 2 yeah capital X minus 2 minus a that is minus 2 equal to 0 therefore x is equals to 3 next the length of latus rectum is nothing but 4a 4 into 2 which is equals to 8 now you draw the diagram it is given that let us take the diagram yeah so this is your x and this is your y now this is the origin 0 comma 0 now the origin is shifted எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்குது 1 comma 2 அப்ப 1 comma 2 the origin is shifted here which is called 1 comma 2 that is called vertex அப்ப இந்த பாயிண்ட வச்சு இது ஓபன் ரைட் வேர்ட் தெரிஞ்சிருச்சு நம்ம எடுத்துமே டிக்ளேர் பண்ணிட்டோம் ஒரு கர்வ் வரைஞ்சலாமா இப்போ இதுக்கு நேரா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் இந்த பாயிண்ட்க்கு இது வெர்டெக்ஸ் ஒட்டின மாதிரி இந்த பாயிண்ட் வந்து இது x ஆக்சிஸ் கேபிட்டல் X இது கேபிட்டல் Y கேபிட்டல் X என்ன அர்த்தம் x minus 1 அதனால இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் இஸ் x equals to 1 கேபிட்டல் Y என்ன அர்த்தம் y minus 2 அதனால இந்த y is equals to 2 கரெக்ட்டா so we'll get y is equals to 2 right so I can say this is y is equals to 2
மாத்தி போட்டணும். இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய் ஆக்சிஸ். இது வந்து y is equals to 2, இது வந்து x is equals to 1. சரிங்களா? ஈக்குவேஷன் எழுதும்போது அப்ப கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய். இப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது ஃபோக்கஸ். வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? 3,2 1 2 3. அப்போ அதே லைன்ல தான் வரும், அதே பெர்பெண்டிகுலர், அதே ஆக்சிஸ்ல தான் ஃபோக்கஸ் வரும், மாறாது. அப்போ யுவர் ஃபோக்கஸ் இஸ் 3,2. நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ். x is equals to -1, 0 -1 somewhere here. This is called your directrix. X is equals to -1 and x is equals to what? 3. That is called lattice rectum. Our lattice rectum, equation of the lattice rectum inga irukum. This is a perpendicular lattice rectum, perpendicular focal chord. அப்ப இதனுடைய equation is x equals to 1. இது மூணு கண்டுபிடிச்சா போதும்பா. ஈஸியா இருக்கா? போட்டுடலாமா? எனி டவுட்? இன்னொரு முறை சொல்லணுமா? இன்னொரு ப்ராப்ளம் போடணுமா? Or you want to, anybody wants to me to do one more problem? Please tell me, otherwise we'll move on to the next topic. Come on, quick. Polama, shall we move on to the next topic? Is it yes? Please tell me. Yes. We are going to move on to the next topic. Let us take this parabola அடுத்த கட்டத்துக்கு போறோம். Next stage of the parabola. Now you find out all the jadagams, all the properties, whole biodata. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது எல்லாமே படிச்சாச்சு. How to find the equation of the parabola if the given conditions are given. எல்லாமே போட்டாச்சு. இப்போ next we are moving on to the next stage, next part. The second part of the parabola is tangent, normal and chord. Take the heading as tangent, normal and chord, or chord, tangent and normal, anything. Chord, tangent and normal. சரிங்களா? இததான் பார்க்க போறோம். நம்ம எப்பொழுதுமே ஜெனரலான ஓப்பன் ரைட் வேர்ட் தான் எனக்கு வந்து ஒரு ஃபேமஸ். நான் எடுத்துக்கிறது என் மைண்ட்ல பாரபோலானா அது ஓப்பன் ரைட் வேர்ட் தான். மத்ததான் அதுக்கப்புறம் அதனுடைய ஆக்சிலரிஸ் தான் மத்தது எல்லாமே. The primary one is called the parabola is called open right word. Let us take the open right word parabola. So this is your vertex 0,0. This is your focus S of A,0. இப்படி ஒரு பாரபோலால what is chord and what is tangent and what is normal னு படிக்க போறோம். இப்போ இந்த பாரபோலால ஒரு லைன், ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இத டச் பண்ணுதுன்னு வெச்சீங்களா, that is called tangent. உங்க எல்லாருக்குமே தெரியும், when the line touches the curve, that is called tangent. சர்க்கிள்லயே படிச்சாச்சு. இங்க அத ஒரு லைன் சர்க்கிளை டச் பண்ணுது ஒரு பாயிண்ட்ல, ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணணும், அதுதான் tangent. நல்லா கவனிச்சீங்க, that is called tangent. ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணுது, அதனால தான் அதுக்கு tangent பேரு. அப்ப நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், இந்த பாயிண்ட்ல இதுக்கு பேர் tangent. Let us take this as tangent T. அப்ப whenever a line touches the parabola, that is called tangent. அந்த tangentக்கு ஒரு perpendicular line வரையறேன். அந்த tangentக்கு I am drawing the perpendicular line. So இந்த tangentக்கு perpendicular ஒரு லைன் வரையறேன், அதுக்கு பேர் தான் நார்மல். புரியுதா? அந்த பாயிண்ட் டான்ஜென்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வர, அதுதான் நார்மல். தட் இஸ் கால்ட் நார்மல். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஒரு நார்மல் இங்க இருக்கு, ஒரு பாயிண்ட் ஏ, இங்க ஒரு பாயிண்ட் பி இருக்கு, கர்வ்ல இருக்கு பாராபோலா மேல. இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கார்டு. நீங்க சர்க்கிள்லயே பிடிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது அதுக்கு பேர் கார்டு. ஒரே இந்த கார்டு ஃபோக்கஸ் வழியா போகுதுன்னு வச்சீங்க, இட் பாசஸ் த்ரூ த ஃபோக்கஸ், தென் அதுக்கு பேரு ஃபோக்கல் கார்டுன்னு பேரு. அதே ஃபோக்கல் கார்டு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு வச்சீங்க, பெர்பெண்டிகுலர், சப்போஸ் சே திஸ் இஸ் பாயிண்ட் இஸ் எல், திஸ் பாயிண்ட் இஸ் எல் டாஷ், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இதுக்கு பேரு லேட்டஸ் ரெக்டம். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் லேட்டஸ் ரெக்டம் இஸ் a focal chord, but it is a perpendicular focal chord. பாருங்க, it is perpendicular to x axis. இந்த x axisக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இதுதான் இப்போ ஆல் அபவுட் chord, tangent and normal. அப்ப இந்த கோட இன்னொன்னு கூட பேர் சொல்லலாம், என்ன தெரியுமா? இத வந்து என்ன சொல்லிட்டோம், டான்ஜென்ட் சொன்னோம் இல்லையா? ரெண்டு கர்வ்ல டச் பண்ணுது, ரெண்டு பாயிண்ட்ல டச் பண்ணுது ஒரு லைன், ஒரு கர்வ், அதுக்கு பேர் சீக்வென்ட். அதுக்கு பேர் என்னது? சீக்வென்ட். we call it as a chord அல்லது சீக்வென்ட் னு சொல்லலாம். இதுக்கு பேர் டான்ஜென்ட், இதுக்கு பேர் நார்மல், இதுக்கு பேர் சீக்வென்ட். அதான் chord. chord is nothing but secant. இப்போ இத பத்தி தான் நம்ம பயங்கரமா படிக்க போறோம். நிறைய விஷயங்கள் கத்துக்க போறோம். உங்களை புக்ல இல்லாத சில விஷயங்களை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா, எப்பொழுது இந்த டான்ஜென்ட் வந்து ஒரு லைன் இருக்கு, நல்லா அடிச்சுட்டுமா, ரப் பண்ணிட்டே இருக்கட்டும். இப்ப பாருங்க, நான் 3 கேஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ்,
ஒரு பேரபோலா வரைஞ்சீங்க, பேரபோலா ஒரு லைன் இருக்கு. இந்த பேரபோலா யூஸ்வலா என்ன இருக்கும்? ஓப்பன் ரைட் பேட் அதோட ஜெனரல் ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனா இருக்கும் y ஸ்கொயர்ட் ஈக்குவல்ஸ் டு 4ax equal to 4x. 4ax. அடுத்து இந்த ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் பேரு y ஈக்குவல்ஸ் டு mx plus c. சரிங்களா? அடுத்தது என்ன பண்றேன், இந்த லைன் வந்து வெளியில இருந்துச்சு இல்லையா, இந்த லைன் உள்ள வந்துருச்சு. இந்த லைன் இங்க வந்து டச் ஆயிடுச்சு. அதே y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4a, அதே லைன் y ஈக்குவல்ஸ் டு mx plus c. மூணாவது என்ன ஆயிடுச்சு, இங்க வெளியில இருந்தது இந்த லைன், இதுவும் தனியா இருந்துச்சு செப்பரேட்டா. அடுத்து இது ரெண்டும் ஒன்னா வந்து சேர்ந்துச்சு. அடுத்த கேஸ்ல என்ன, அதே பேரபோலா y ஸ்கொயர்ட் ஈக்குவல்ஸ் டு 4ax என்ற பேரபோலா y ஈக்குவல் டு mx என்ற ஸ்ட்ரெயிட் லைன் உள்ளுக்குள்ள வந்துச்சு. பாருங்க எப்படி தள்ளு, முதல்ல வெளியே இருந்துச்சு, நகர்ந்து வந்து பேரபோலா மேல உட்காந்துச்சு, அதுக்கப்புறம் பேரபோலானது உள்ளே போயிடுச்சு. இப்ப இந்த மூணுத்துக்கும் கண்டிஷன் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த மூணுத்துக்கும் கண்டிஷன் பார்க்க போறோம். இப்ப நல்லா கவனிங்க, இந்த டயக்ராம் இருக்கட்டும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போறேன், இந்த கேஸ் எடுக்கிறேன். அதாவது y ஈக்குவல்ஸ் டு mx plus c அப்படின்ற லைன் is a tangent to the parabola-வா? is a tangent to the parabola-வா? tangent to the parabola y square equals to x. அப்ப என்ன கண்டிஷன் இருக்கும்? ஒருவேளை பாருங்க, மூணு கண்டிஷன் இருக்குது. y equal to mx டான்ஜென்ட்க்கு வெளியில இருக்கு, y equal to mx plus டான்ஜென்ட் இது கர்வ தொட்டிட்டு இருக்கு, y equal to mx plus கர்வுக்குள்ள போயிடுச்சு. அந்த லைன் முதல்ல வெளியே இருந்து அடுத்தது டச் பண்ணுச்சு, அடுத்து கர்வ் என்ன பண்ணுச்சு, உள்ளுக்குள்ள போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த செகண்ட் கேஸ் எடுக்கிறேன். ஒரு லைன் y equal to mx plus c என்பது parabola y square equal to, ஒரு 3 மார்க்ஸ்ல கூட கேட்பான், find the condition that the line y equal to mx plus c is a tangent, maybe a tangent to the parabola. To be a tangent to the parabola y square equal to 4ax, find out the condition கேட்பான். இப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்? நமக்கு தெரியும் y squared equals to 4ax அப்படின்றத parabola. ஒருவேளை இந்த லைன் இந்த parabola டச் ஆச்சுன்னா இதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குமா? அப்ப என்ன அர்த்தம்னா, இதுவும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு. அப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குதுன்னா அப்ப நான் என்ன பண்ணலாம், y உடைய வேல்யூ என்னவோ அதை இங்க போடணும். mx plus c the whole square, y equal to mx plus c போடுறேன், which is equals to 4ax. Now listen, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. we'll get a square plus ba plus b the whole square, m square x square plus 2mcx plus c square equals to 4ax. 4ax. இப்ப இதுல பாருங்க, m square x square இந்த 4 வந்தா 2mcx minus 4ax plus c square equal to 0. செகண்ட் கண்டிஷன், m square x square, இப்ப இந்த x காமன் எடுத்துங்களா, we'll get 2mc minus 4a plus c square equal to 0. இது பாருங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கா? This is a quadratic equation in x. ax square plus bx plus c equal to 0. நமக்கு தெரியும், there is, நீங்க படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல, the nature of roots. சப்போஸ் இது ரப் பண்ணிட்டீங்களா, சப்போஸ் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது பாருங்க, I just recollecting all the things இல்லையா? சோ அப்ப குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா, ax square plus bx plus c equal to 0. நான் டிஸ்கிரிமினன்ட்னு ஒன்னு கண்டுபிடிப்பேன், that is called del. என்ன சொல்லுவீங்க டிஸ்கிரிமினன்ட்? y square minus 4ac. அப்ப b square minus 4ac அப்படின்ற கண்டிஷன்ல உங்களுடைய del வேல்யூ இருந்துச்சுன்னா the roots are real and equal. The roots are real and equal. del உடைய வேல்யூ greater than இருந்தால் the roots are real and unequal. உங்களுடைய del வந்து less than 0 இருந்தா the roots are real and imaginary. The roots are real and imaginary. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் இங்க போட போறேன். இப்ப பாருங்க, இது மேல வந்துருச்சு இல்லையா, கண்டிப்பா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், கர்வ் மேலே உட்கார்ந்துச்சு. அப்ப என்ன சொன்னா, யுவர் டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த லைனும் இந்த கர்வும் ஒன்னோட ஒன்னு சந்திக்குது. அப்ப which means that we have a point of intersection and the roots are real and equal. நான் கண்டுபிடிக்கிற அந்த x உடைய வேல்யூ roots and equal, அதனால discriminant equal to 0. What is the discriminant formula? b square minus 4ac equal to 0. Now what is b square? This is called b, this is called a, and this is called c. 2mc minus 4a the whole square minus 4ac, 4 into m square into c square equal to 0. Now we expand this, a minus b the whole square, a square 4
m square c square. And AB minus 2 into 2, 4, 4 4s are 16. 16 mca plus 4a square, that is called 16a square, minus 4m square c squared equal to 0. This 2 will get cancelled. This 2 will get cancelled. Now we'll get the minus 16 mc and the side going to by now. We'll get 16a square is equals to 6 plus 16 mca. அப்ப நான் கண்டுபிடிச்சேன்னா ஒரு a cancel, ஒரு 16 cancel. அப்ப என்ன அர்த்தம்னா cm is equals to a. இதுல c உடைய வேல்யூ என்ன சொல்லலாம்னா a by m. இதுதான் கண்டிஷன். இதை தான் நீ ப்ரூவ் பண்ணணும். c is equals to a by m. எப்போ ஒரு லைன் y equal to mx plus c என்ற லைன் இந்த parabola y square equal to 4ax tangent இருந்தா the condition should be c is equals to a by m. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட். இங்க மட்டும் இல்ல தம்பி, இது காலேஜ்ல போனாலும் it will be very useful. இல்லையா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். now listen, c is equals to a by m கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த கேஸ்ல பாருங்க, வெளியில இருக்கு curve. Please take down this. இது வந்து just suitable for this one. The curve touches the line touches the curve, that is called tangent. So this is the condition for tangent, c equal to a by m. இப்போ இது tangent இல்ல, curveக்கு வெளியில இருக்க ஒரு கோடு y equal to mx plus c. அப்போ என்ன கண்டிஷன் பாருங்க. அப்போ curveக்கு வெளியில இருக்குன்னா அது less than 0, because the roots are real and imaginary. Unreal, not real. ரியல்னே சொல்லக்கூடாது, இந்த இடத்துல இமேஜினரி தான். இந்த ரூட்ஸ்ல இமேஜினரி தான், ரூட் ரியல்னே சொல்லக்கூடாது, லெஸ் தென் 0. அப்ப என்ன அர்த்தம், கர்வுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. அது ஒரு லைன் எங்கேயோ போகுது, இது ஒரு கர்வ் எங்கேயோ இருக்குது. அப்ப we don't know that what is the curve இல்லையா. அப்ப இது உள்ள இல்ல. அப்ப I can say your y squared equal to 4ax, y equals to mx plus c ரெண்டும் டச் ஆகல. அப்ப டச் ஆகல அப்படின்னு சொன்னா your del is less than 0. your del is less than 0. அப்ப del is less than 0 னா என்ன கிடைக்கும்னா இந்த இடத்துல cm is less than a. கரெக்ட்டா? I can get இந்த கண்டிஷன் எடுத்துங்க, less than 0. அப்ப லாஸ்ட் என்ன கிடைக்குது, 16a square is அப்படி எடுத்துங்க. இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னா greater than 16a square is less than 16 mc square. We'll get a square is less than, sorry, a is less than mc இல்லையா. a is less than mc. இது அப்படியே உல்டா மாத்தினா mc is greater than a or c is greater than a by m. What is the condition for the imaginary? So if it is touch outside the circle, அப்ப neither touch nor touch the circle. அப்ப line y equals to mx plus c neither or nor touch the circle. அப்ப ஒருபோதும் இந்த சர்க்கிள இந்த லைன் டச் பண்ணாது. அப்ப கண்டிஷன் என்னன்னா your c is greater than a by m. If c is equals to a by m, then it touch the circle, that is called tangent. If c is greater than m, neither or nor either nor touches the circle. இப்ப அடுத்த கேஸ் பாருங்க, இங்க ஒரு டயக்ராம் வரைஞ்சது இல்லையா. அப்ப என்ன ஆச்சுங்க, இது உள்ள வெட்டுது. அப்போ the discriminant is greater than 0. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா greaterன்னு போடுவேன். அப்ப this becomes greater. அப்ப mc is less than a, அப்போ c is less than a by m. இந்த கேஸ்ல c is less than a by m. அப்ப என்ன ஆயிடும்னா இந்த லைன் இதுக்கு பேர் சீக்வென்ட்னு மாறிடும். This line is called sequent. அப்ப 3 கேஸ் இருக்கு தம்பி, 3 கேஸ் கண்டிஷன் பாத்தீங்க. ரப் பண்ணிட்டீங்களா? Shall I rub this quickly? Please take down. There are 3 conditions இல்லையா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஒன். இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் தான் ப்ரூஃப்ல வந்துரும் 3 மார்க்ஸ்ல. புரிஞ்சுச்சு எப்படி போட்டேன்ட்டு. இப்போ now ஃபர்ஸ்ட் கண்டிஷன், c is equals to a by m, then the line is a tangent. Second one, c is greater than a by m, the line is neither touch the circle. Third one, if c is less than a by m, then I can say the line is a sequent. Please take down important remarks. Any doubt? Any doubt கேட்டீங்களா? அடுத்தது பாருங்கப்பா. நெக்ஸ்ட் parametric form. அதுக்கப்புறம் சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. parametric form என்னப்பா? கேளுப்பா
தம்பி பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். பொறுமையா பேசுங்க. பாரபோலா தம்பி யாரோ ஒருத்தர் கேட்டீங்க, யாருன்னு தெரியல. ப்ளீஸ் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது போலாம். புரிஞ்சுதா? அப்ப 3 கண்டிஷன் இருக்குது. சொல்லுவா. C greater than A by M னா neither touches the parabola தானே சார்? ஆமா, neither touches the parabola. C is greater than A by M னா neither touches the parabola. அப்படியே உல்டா வரும். del less than 0 அப்படின்னா வெளியில கட் பண்றது இமேஜினரி. del less than 0 னா C is greater than A by M. உல்டா ரிவர்ஸ்ல வரும். அதே del greater than 0 செகண்ட் கேஸ்ல பாருங்க. அப்ப your C is less than A by M. C equal to A by M னா the line is a tangent. C is greater than A by M na, that is called your neither touches the circle. If C is less than A by M na, that is called line is called sequence. Remember this. Next we moving to parametric of the parabola. எப்படி இந்த parametric கண்டுபிடிக்கிறோம்ன்றத பாரு. Parameters நம்மளே கொடுக்கறதா. நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு ஒரு parameter எடுத்துக்கிறதா. Okay, now listen here. How to find out the parametric form of the parabola? Parametric form of the parabola. Now we'll see the parametric form of the parabola. So ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கணும். parametric form வச்சுட்டா நிறைய ப்ராப்ளத்தை ஈஸியா குயிக்கா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். How to find out the parametric form? இப்போ நமக்கு தெரியும் the standard form of the parabola is y squared is equals to x. y squared is equals to x. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த y squared x உடைய இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்படிதான் இருக்கும் parabola இல்லையா? ஓப்பன் ரைட் பேட். இதுல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், p of x1, y1. Let p of x1, y1 be the point on the parabola. Be the point on the parabola y squared equal to 4x. What is the meaning of that? What is the meaning of that? In place of x, you put x1. In place of y, you put y1. We'll get y1 square equals to 4a into x1. Is it right? When the y1 square is interpret பண்ண a square na a into a. அதே போல இத என்ன பண்றேன், y1 into y1. Is it right? I can write this as y1 into y1. And next one, இந்த 4a எப்படி போலாம்னா 2a into 2x1. கரெக்ட்டா? மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுவோம், we will get the same thing. அப்போ y1 is equals to 2a by 2a into x1. சரிங்களா? y1 is equals to 2a into x1. இந்த 2a வை இங்க டிவிஷன்ல கொண்டு வந்துறேன். ஒரு சின்ன ட்ரிக், அவ்வளவுதான். இந்த y1 அந்த டிவிஷன்ல கொண்டு போயிடுறேன். 2x1 divided by y1. இது ஈக்குவல் டு ஒரு பாராமீட்டர், ஒரு ஸ்கேலார். பாராமீட்டர்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. நான் அந்த பாராமீட்டரை say t is called the parameter. இது எப்படி இருக்கும்னா, t என்பது all real numbers மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள நடுவுல இருக்கும். Say this is t. இந்த parameter I am taking this as t minus infinity less than about t ன்றது any real number. இப்படி கொடுத்துட்டோமா பாருங்க, y1 by 2a 2x1 by y1 equals to t. இப்போ நான் என்ன பண்றேன், இதையும் ஈக்குவேட் பண்றேன். I'll get y1 is equals to 2at. அடுத்து இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றேன். 2x1 is equals to ty1. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து y1 உடைய வேல்யூ 2a ன்னு எடுத்துட்டோமா. அப்ப 2x1 is equals to t into y1 உடைய வேல்யூ என்னது, 2at. We'll get 2 cancel. x1 is equals to at1 square. அப்ப x1 உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, y1 உடைய வேல்யூ. இதுதான் பாராமீட்டர். This is called the parametric equations. அத அப்ப x coordinate y coordinate எப்படி போடலாம்னா at square, 2at. This is called parameter. நீங்க ஆல்ரெடி டைரக்டா போட்டிருப்பீங்க. உங்க ஸ்கூல்ல இதை வந்து டெரைவ் பண்ணிருக்காங்களா? வந்தா சந்தோஷம். இல்லைன்னா தயவு செய்து இப்ப கவனிச்சிங்க எப்படி இந்த பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்துச்சுன்னு. அப்போ இதுதான் பாராமெட்ரிக் ஃபார்ம். இதான் நான் பாராமெட்ரிக்னு சொல்றேன். தமிழ்ல எதுக்குன்னா திரும்ப பேர் துணை அலகு சமன்பாடு. யூஸ்வலா பாயிண்ட்னு சொன்னா x1, y1 தான் இருக்கும். அதுக்கு துணையா ஒரு பாராமெட்ரிக் ஃபார்ம் கொண்டு வரோம். அதுதான் வந்து at square, 2at. அப்ப x உடைய கோஆர்டினேட் at ஸ்கொயர் ஆகும், y உடைய கோஆர்டினேட் 2at ஆகும் இருக்கும். இதுதான் வந்து பாராமெட்ரிக் ஃபார்ம். இப்ப புரிஞ்சிருச்சா? ஸ்கூல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா எப்படி பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்துச்சுன்னு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் திஸ். யாரா சொன்னாங்களா இத? ஸ்கூல் சொன்னாங்களா?
ரைட் எனிவே ஸ்கூல்ல சொல்லுப்பா. சார் இந்த பேராமீட்டர் வந்து டேஞ்சன்ட்டுக்கு நார்மல் சார். ஆமாப்பா, எல்லாத்துக்குமே இருக்குப்பா. டேஞ்சன்ட்டுக்கும் இருக்கும், நார்மலுக்கும் இருக்குது. இது வந்து சூசன், இது வந்து ஜெனரல். அதாவது யூஸ்வலா நம்ம எப்படி இருப்போம், பாயிண்ட் x1, y1 தான் எடுப்போம். அதே அத பாராமெட்ரிக் ஃபார்முலா எடுக்கணும்னா அந்த பாயிண்ட் 80² 280. இது வந்து கண்டிப்பா டேஞ்சன்ட்டுக்கும் நார்மலுக்கும் இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ண போறேன், இந்த பாராமெட்ரிக் ஃபார்முலா இல்லையா. முதல்ல நான் என்ன சொல்லிட்டேன், y = mx plus c. இப்ப வாங்க கதைக்கு. பாராமெட்ரிக் சொல்லிட்டேன் இல்லையா. இப்ப வா, இப்ப ஒண்ணு நான் சொல்றேன், கவனிங்க. பாராமெட்ரிக் நோட் பண்ணிக்க, மறந்துடக்கூடாது, மைண்ட்ல ஏத்திக்க. இந்த டெரிவேஷன் வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோ, இல்லைன்னா விட்டுரு. only thing you must know the parametric form. at² எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். இப்ப now first எடுத்து நான் சொல்லிட்டேன், the line y = mx plus c to be a tangent to the parabola y² = 4ax னா அதனுடைய கண்டிஷன் சில சமயம் கேட்பான்பா, நம்ம நம்பவே முடியாது இதெல்லாம் கேட்பானான்ட்டு. கண்டிப்பா கேட்பான், c = a by m. அப்போ இந்த c = a by m னா I can write the equation of the tangent. Your equation of the tangent is, usual equation of tangent என்ன formula, y = mx. parabola na and the c க்கு பதிலா instead of c I have to write a by m. This is the equation of the tangent. அப்ப என்ன அர்த்தம், ஒரு பாராபோலாவும் ஒரு சர்க்கிள் ஸ்ட்ரெயிட் லைனும் டச் பண்ணிக்கிச்சுன்னு சொன்னா அது பேர் டான்ஜென்ட். இந்த பாயிண்ட் பேரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சரியா, இத கண்டுபிடிக்க போறோம். இந்த லைன் ஈக்குவேஷன் தான் y = mx plus a by m. ஒருவேளை ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் கேட்டாங்கன்னு சொன்னா y = mx plus a by m தான் சொல்லணும். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியும், ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் இஸ் y = mx plus a by m. இது எதை டச் பண்ணுது, y² = 4ax உம் இந்த டான்ஜென்ட்டும் டச் பண்ணுதுன்னு அர்த்தம். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? y உடைய வேல்யூ என்னது, mx plus a by m the whole square, which is equals to 4a. சரியா, which is equals to 4a into x. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணு, a plus b the whole square, a square m² x² plus 2mx into a by m plus a² by m², which is equals to 4ax. now இந்த m cancel ஆயிடும் இல்லையா, இந்த m cancel ஆயிடும். we'll get what we have. m² cancel இல்லையா, m² x² plus 2ax. இந்த 4ax அப்படிங்க வந்தா minus 4ax plus a² m² equal to 0 plus a² m² is equal to 0. correct, is it right? இல்லையா, a² m² is equal to 0. m² x² minus 2ax plus a² m² equal to 0. I want to find out the x value. இது எப்படி இருக்கு பாருங்க, m² minus 2a plus a² by m² இல்லையா. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. எனக்கு x உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். I want to find out the x value, that is called point of contact. அப்ப x உடைய வேல்யூனா using the formula minus b plus or minus இல்லையா, அந்த ஃபார்முலா வச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா இதோட ரொம்ப ஈஸியா ஒரு சொல்லி தரேன் பாருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, you have to remember the இப்ப சொல்லியாச்சு இல்லையா, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஞாபகம் வச்சுங்க. இது என்ன வரும்னா a by m, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பாரு, a by m கமா 2a by m², சாரி a by m², 2a by m. இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். மூன்று விஷயம் ஞாபகம் வச்சுங்க, கண்டிஷன், the equation and the point of contact. இந்த point of contact எப்படி வந்து நான் சொல்றேன், அதுக்கு we have the equation of the tangent க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ப்ளீஸ் தயவு செய்து நோட் பண்ணீங்க என்னென்ன ஃபார்முலான்றத. டைம் இல்லாதனால எல்லாத்தையும் டெரைவ் பண்ண முடியாது. இந்த இதுக்கு நான் டெரைவ் பண்ணி காட்டுறேன், இப்போ ஈஸியா டெரைவ் பண்றது எப்படின்றது. ஏன்னா இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நான் கண்டுபிடிக்கணும். the line that the point y equal to mx plus c may be a tangent to the parabola, then find the point of contact. ஒரு क्वेश्चन கேட்க,
அப்ப என்ன பண்றோம்னா இதுதான் ஃபார்முலா a by m square, 2a by m. அதுக்கு I needed equation of the tangent at x1, y1. Equation of tangent at x1, y1. So equation of tangent at x1, y1. சரிங்களா? அதுக்கு derivations is there. It is also given in your book. இல்லையா? The equation of the tangent in your book. It was given. இந்த slope formula எல்லாம் போடலாமா? Equation of tangent மட்டும் நான் போட்டு காட்டுட்டுங்களா? நார்மலுக்குலாம் வேண்டாம். சரிங்களா? Equation of tangent மட்டும் நான் போட்டு தரேன். Equation of the normalன்றது ரொம்ப சிம்பிள் தான். So equation of tangent நீங்க படிச்சிருப்பீங்க ஃபார்முலா. அது வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் நீங்க 6th 7th சாப்டர் படிக்கும் பொழுது tangent and in differentiationல படிப்பீங்க. அது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு இருக்கும். இப்ப பாருங்க, let us consider. எப்பொழுதுமே நம்ம என்ன பண்றோம், டெரைவ் பண்ணி காட்டோமா? ஓகே தானே? இது மட்டும் டெரைவ் பண்ணி காட்டுறேன். இதுதான் y squared equal to 4ax. y squared equals to 4ax. அப்ப நான் என்ன பண்றேன், இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து p of x1, y1. அதே போல இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு x1, y1, x2, y2. சாரி, இப்ப ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்றேன். இதுக்கு பேர் என்னது? pq க்கு பேர் என்னது? What is pq? என்னப்பா? ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறேன். 2 points on the parabola p of x1, y1 and q of x2, y2. அதுதான் chord. pq is a chord, correct? Your pq is equals to chord, isn't it? Your pq is equals to chord. Now what I am going to write is, பாருங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தேவை tangent equation of the tangent. இதுதான் தேவை. இதுதான் கண்டுபிடிக்க போறேன், equation of tangent. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு தெரியும் எனக்கு y squared equal to 4ax. இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கிறதுனால ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் x1 and y1. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறேன் x1, y1. அப்ப ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? y1 squared equals to 4ax1. ஈக்குவேஷன் 1. அதே போல செகண்ட் x2, y2 வழியா பாஸ் பண்ணா y2 square is equals to 4ax2. This is your second equation. This is your second equation. இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். இப்ப ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண போறேன் இல்லையா? இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. வாட் வில் கெட்? y1 square is equals to y1 square minus y2 square equals to 4a into x1 minus x2. y1 square minus y2 into x1 square minus x2. சரியா? x1 square minus x2. இப்போ இந்த pq இருக்கு இல்லையா, இதனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாமே. 2 point formula, slope of pq. What is 2 point formula? ரெண்டு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா I can write this as y2 minus y1 divided by x2 minus x1. அப்ப இந்த y2 minus y1 divided by x2 minus x1 என்றது slope of the இது இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன், what I am doing here is I can write this as, இது எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, y1 minus y2 square I can write this as y1 plus y2 into y1 minus y2 equals to 4a into x1 minus x2. இதை மட்டும் இங்க வச்சுங்கம்மா. y1 minus y2, bring this x1 minus x2 here. What you will get? 4a divided by y1 plus y2. 4a divided by y1 plus y2. சரிங்களா? So now let us see, this is the slope of the chord. This is called the slope of the chord. So slope of the chord அப்படின்றது இதுதான், which is equals to, you can write this as slope of the chord. இப்போ என்ன இருக்கு? y1 minus y2 divided by x1 minus x2 is equals to y1 plus y2 இல்லையா? y1 plus y2 அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ என்ன நடக்குதுங்க, சரியா கவனிங்க. நான் ஏற்கனவே இதை வந்து உங்களுக்கு நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல வரும்போது சொல்லியிருப்பேன். இந்த Q இருக்கு இல்லையா, Q பாயிண்ட், இது என்ன போயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி அது எங்க போயிடுதுன்னா P கிட்டே போயிடுது. அப்ப PQன்றது சீக்வெண்ட். இந்த சீக்வெண்ட் பாயிண்ட் Q கிட்ட தள்ளி Q கிட்டே போகுது. அந்த Q என்ற பாயிண்ட் tends to P அப்படின்னு சொல்லும்போது, if the Q point tends to P அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, that becomes what? என்ன ஆயிடும்? y2 tends to y1. கரெக்டா? இந்த பாயிண்ட் அப்படியே தள்ளி போய் அங்க P கிட்ட போச்சுன்னா, Q என்பது P கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னா, அந்த பாயிண்ட் y2 y1 எல்லாம் யூனிக்கா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல y1 minus y2 x1 minus x2 is equals to 4a into y1 plus y2 இல்லையா?
இதுதான் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் சொல்றோம். நீங்க இதுல படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஸ்லோப் ஒரு பாயிண்ட் கொடுத்தா அந்த ஃபார்முலா என்னது? y minus y1 is equals to m into x minus x1. இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படிதான் போட போறேன். y1 minus y2 into, you can write this as y1 minus y2 into 4a divided by y1 plus y2 into x1 minus x1. ஜெனரலா இதை போடணும்னா y minus y1 is equals to 4a divided by y1 plus y2 into x minus x1 போடலாம். கரெக்டா? ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா? ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் இதுதான். அப்போ இதுக்கு பேர் ஸ்லோப். இந்த 4a divided by y1 plus y2 இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்லோப். அப்ப I can write the equation y minus y1 is equals to 4a divided by x1 x1. நான் என்ன சொல்லிட்டேன், இந்த சீக்வென்ட் வந்து டான்ஜென்ட் ஆகணும். டான்ஜென்ட்னா q என்ற பாயிண்ட் p ல வந்து சந்திக்கணும். q tends to p, y2 tends to y1. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுமா? y minus y1 equals to இந்த 4a y1 plus y2 இருக்குல, ரெண்டும் ஒண்ணா ஆயிடுச்சு. அப்ப நான் y1 எடுத்துக்கிறேன். அப்ப 4a divided by y1 plus y1 which is equals to 2y1. 4a plus y1 is equals to 2ay1 into x minus x1. இப்ப நல்லா கவனிக்கிறீங்க, இந்த 2 வந்து it will go 2 times. அப்ப என்ன கிடைக்குது எனக்கு ஈக்குவேஷன்? So what you will get, the last final answer will get cross multiply y minus y into y1, sorry, y into y1 minus y1 square equals to 2a into x, 2ax minus 2a into x1. Now arranging in order. Yeah? Now arranging the y y1 மட்டும் இங்க வெச்சிடுங்க. We'll get y y1 மட்டும் இங்க வெச்சிடுங்க. இந்த y1 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது அந்த சைடு போச்சுனா plus y1 ஸ்கொயர் plus 2ax minus 2ax1. ஆரம்பத்துல இந்த y1 ஸ்கொயர் என்ன அர்த்தம்? 4ax1. I can write this as 4ax1 plus 2ax minus 2ax1. y y1 is equals to 4ax1 minus 2ax1. இல்லையா, 4ax1 into 2ax1. அப்ப 2ax இந்த 4ax1 ல 2ax1 போச்சுனா we'll get simply 2ax1. Therefore y1 equals to இந்த 2a is a common எடுத்தா we'll get x plus x1. This is the required equation of the tangent. சொல்ல முடியாது. Maybe derive the equation of the tangent at the point x1, y1. You have to derive like this. Simple. ஏற்கனவே இதே போலதான் இந்த பாயிண்ட், இதே சினாரியோ வந்து நான் டிஃபரன்ஷியேஷன் கொடுக்க போறேன். எங்கன்னா ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் டெரிவேட்டிவ்ல கொடுக்க போறேன். அதனால இது இப்பயே படிச்சது ரொம்ப நல்லது. ஓகே, now listen. இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, y1 equals to 2a into x plus x1. y1 is equals to 2a into x plus x1. தெரிஞ்சிச்சா இல்லையா? உங்களை தான் கேட்கிறேன். தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ நான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட கண்டுபிடிக்கலாம். Now you can able to find out the point of contact. நமக்கு தெரிஞ்சு போச்சு ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் இஸ் y1 equals to 2a into x plus x1. இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருந்தேன். இன்னொரு கண்டிஷன் ஈக்குவேஷன் தான் இது. ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் at x1, y1. So remember that equation of the tangent at x1, y1. Equation of the tangent at x1, y1 is இப்ப கொடுத்த ஃபார்முலா மறக்க கூடாது. Equation of tangent at x1, y1. The formula is, what is the formula given? y1 Gokulakrishnan சொல்லுப்பா. y1 is equals to mth 2a into anyone please 2x1 y1. முன்னாடி கண்டுபிடிச்ச y equals to mx plus bc to be a tangent to the parabola, then I can say y is equals to mx plus a by m. mx plus a by m, this is your second equation. இது எப்படி போடலாம்னா y1 equal to split பண்ணி போடுங்க 2ax plus 2ax1. this is one. இப்போ ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் தான். இதுவும் ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஒண்ணுன்னு சொன்னா they are proportional. Here equation number 1 and equation number 2, நான் எல்லாமே எடுக்கிறது y squared equal to 4ax க்கு தான். I am taking this as y squared equal to 4ax. இது x1 y1 பாயிண்டா மாறும்போது y1 square equals to 4ax1. அப்ப ரெண்டு ஈக்குவேஷனுமே டான்ஜென்ட் தான். அப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன் 1 and 2. I am just comparing the 1 and 2. The coefficient of y இங்க வந்து பாத்தீங்கன்னா y1, இங்க coefficient of y பாத்தீங்கன்னா 1, இங்க coefficient of x பாத்தீங்கன்னா 2a. Here the coefficient of which is equals to m, and here the coefficient of constant is 2ax1. Here the coefficient of constant is a by m. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதையும் கம்பேர் பண்ண போறேன், இதையும் கம்பேர் பண்ண. 1 and 2 will get y1 is equals to 2a by m
இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிங்க. 2a by m is equals to 2a x1 by a by m. Now இந்த 2a cancel ஆயிடும். இந்த a by m cross பண்ணி x1 is equals to a by m divided by m, which is equals to a by m square. அப்ப x1 உடைய பாயிண்ட்னா a by m square and y1 உடைய பாயிண்ட்னா 2a by m. சில ஒரு previous year question பேப்பர்ல பாத்துறோம் 2 பாயிண்ட்ல find the point of contact of the line y equals to mx plus c tangent to the parabola y square equal to 4ax ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப find the point of contact to the parabola to the tangent அப்படின்னு கேட்டாங்கன்னா you have to say this கண்டுபிடிக்கணும் a by m square, 2a by m. அப்ப ரெண்டு tangent எழுதணும். So equation of the tangent at x1, y1 to the parabola y square equal to 4ax is given formula. y1 is equals to 2a into x plus x1. Similarly, the line y equal to mx plus c to be a tangent to the parabola y squared equals to 4x, then the equation is y equal to mx plus a by m. Both the equations are tangent to the parabola. Therefore, we can compare. Compare means they can say these two lines are parallel. ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டுமே tangent. புரியுதா? அப்ப you can the values are proportional. Y உடைய value y1. Here the coefficient of y is 1. Similarly, they can take in the right hand side. The coefficient of x is 2a. The coefficient of x is m here. In the first equation, the constant term is 2ax1. The constant term is a by m. Comparing, we'll get x1 is equals to a by m square and y1 is equals to 2a by m. This is called the point of contact. நல்லா கவனிச்சீங்க. Formulas result ஞாபகம் வச்சுக்க, memorize பண்ணிக்க, derivation practice பண்ணி பாரு. Now, equation of the normal. Sorry. Equation of the normal at x1, y1. இப்போ இந்த at square, t எல்லாம் parametric சொல்றோம்ல. இந்த x1, y1 க்கு என்ன ஃபார்ம் தரமா? கார்ட்டீசியன் ஃபார்ம். நம்ம அத கார்ட்டீசியன் பிளேன்ல தான் எடுக்கிறோம். அதனால இந்த x1, y1 க்கு பேர்னா கார்ட்டீசியன் ஃபார்ம். அதாவது நீங்க என்ன சொல்லலாம்? ரெண்டுமே சொல்லலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட் x1, y1 அல்லது இந்த ஃபார்முக்கு பேர் என்னது? சென்டென்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம்னா x1, y1. பாராமெட்ரிக் ஃபார்ம்னா at square, 2a. இப்போ இந்த நார்மலை கண்டுபிடிக்க போறோம். இப்ப நார்மலுக்கும் அதே மாதிரி ஈக்குவேஷன் தான் y minus y1. இங்க என்ன பண்ணிருப்ப? ஸ்லோப் என்ன சொல்லியிருந்தாங்க? ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் m is equals to என்ன பார்த்தா என்ன எடுத்து சொன்னீங்க? அங்க ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் 2a by y1, 4a divided by 2y1. அப்ப அதுல என்ன சொல்றாங்க? 2a by y1. இதுதான் ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட். Slope perpendicular m1 into m2 equal to -1. Slope perpendicular slope -1 by m. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. Now there is the slope of the tangent. Now you find out the slope of the normal. என்னன்னா -1 by m. அப்ப இதனுடைய உல்டா -1 divided by 2a by m. 2a. அதுதான் இங்க போட போறேன். நார்மல்னா -y1 divided by 2a into x minus x1. Now you differentiate 2a into y, 2a minus 2a y1 minus xy1 minus into minus plus x1 y1 plus x1 y1. இல்லையா? அப்ப எதெல்லாம் மைனஸ் இருக்கு இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப we'll get x y1 எப்படி கொண்டு வந்துடலாம்? plus 2ay. இது அப்படிக்கா போனா plus 2a y1 plus x1 y1. அவ்வளவுதான்ப்பா. இதை நீங்க மனப்பாடம் பண்ணிடுங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் டான்ஜென்ட்ல இருந்து உங்களுக்கு இதை டெரைவ் பண்ணி காமிச்சிட்டேன். பட் டெரிவேஷன் தெரியலனாலும் யூ மஸ்ட் ரிமெம்பர் த ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஒன் y1 equals to 2a into x plus x1. That is the equation of the tangent. Now the equation of the normal நீங்க படிச்சிட்டீங்க. இப்போ அடுத்து பாராமெட்ரிக் ஃபார்முக்கு கொண்டு போறேன். பாராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி பாராமெட்ரிக் ஃபார்முக்கு கொண்டு போறேன்றத பாருங்க. பாராமெட்ரிக் ஃபார்ம் என்னப்பா? என்னென்ன பாராமெட்ரிக் ஃபார்ம் சொன்னேன்? கண்டுபிடிச்சு கொடுத்தேன் உங்களுக்கு. பாராமெட்ரிக் ஃபார்ம் என்ன சொன்னேன்? வாட் இஸ் பாராமெட்ரிக் ஃபார்ம்? at square, 2at. கரெக்டா? சொல்ல மாட்டீங்களே. பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்து at square, 2at. இதுதான் பாயிண்ட் அட் பாராமெட்ரிக் ஃபார்ம். ஆல்ரெடி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு த டான்ஜென்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு த டான்ஜென்ட் இப்போதான் டெரைவ் பண்ணேன். வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு த டான்ஜென்ட்? a by m square, 2a divided by 1.
Very good தம்பி, very good தம்பி. A by m square, 2a by m. இல்லையா? இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். இது x coordinate, இது y coordinate. Now if you compare, at square is equals to a by m square. இன்னொன்னு 2a by m is equals to 2at. இந்த 2a இந்த 2a cancel. அப்ப t உடைய வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 1 by m அல்லது m உடைய வேல்யூ, m is called slope. Always remember that m ன்றது slope. அப்ப m is equals to what? 1 by t. இல்லையா? m is equals to 1 by t. Now the equation of tangent at x1 y1 என்னமா? What is the equation? இப்பதான் derive பண்ண. What is the equation of tangent at x1 y1? The formula says that y1 சொல்லுங்க தம்பி, உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க. 2a into x plus x1. 2a into x plus x1. Correct? 2a into x plus x1. So this is the equation of the tangent, இல்லையா? Which is equals to, equation of tangent in parallel. இப்போ இந்த y1 into 2a into x plus x1. இதுல இந்த ஏற்கனவே சொல்லிட்ட parametric formula அது at square, 2at. அப்போ at square, 2at அப்படின்னு சொல்லும் பொழுது y into y1 உடைய வேல்யூ 2at. அதுக்கு அடுத்து 2a into x plus x1 உடைய வேல்யூ என்ன பண்ணணும்னா at square. அப்போ இந்த 2a கேன்சல் ஆகிடும். அப்ப வெறுமையா என்ன இருக்குன்னா yt is equals to x plus at square அல்லது t ஆல டிவைட் பண்ணி அப்போ y is equals to x by t plus t square. எப்படி வேணா சொல்லலாம். So this is the equation of the tangent at parametric form. அதே போல டைரக்டாவே ரிசல்ட் கொடுத்துற equation of normal at a square, 2at. Sorry, இந்த ஃபார்முலா வச்சுனாலே போதும். yt equals to x plus at square, x by t plus at square. Okay, now listen here. Next one, equation of the normal in parametric form. அதே போல நார்மல் ஃபார்முலால கொண்டு போய் போடுங்க. What is equation of normal at x1, y1? What is the equation of normal at x1, y1? Equation of normal at x1, y1. இப்பதான் டெரைவ் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. ஏன்னா இப்பதான் போட்டு ரப் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? Which is equals to xy1 plus 2ay, which is equals to 2ay1 plus x1y1. 2ay1 plus x1y1. Very good. இப்போ இந்த ஃபார்முலால x1 க்கு பதிலா at ஸ்கொயர் போடுங்க. x into y1 க்கு பதிலா 218 போடுங்க. 218 plus 2ay, 2a into 218 plus x1y1. x1 உடைய வேல்யூ 80 ஸ்கொயர் and y1 உடைய வேல்யூ 280. Now everywhere பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 2a காமனா இருக்கு. அப்ப 2a வால டிவைட் பண்ணா will get xt plus y. இல்லையா? xt plus y which is equals to 2a cancel ஆயிடும் இல்லையா? அப்ப 280 plus இங்க 2a cancel ஆயிடுச்சுன்னா 80 cube. Therefore the answer is y plus xt is equals to 280 plus 80 cube. பாருங்க, மொத்தம் 5 ஃபார்முலா இங்க படிச்சிருக்கோம். இல்ல அந்த y equal to mx plus c விட்டுருங்க தனியா. என்னென்ன ஃபார்ம் கொடுத்துருக்கிறேன்? equation of tangent at x1, y1. y1 is equals to 2a into x plus x1. Equation of the normal at x1, y1. xy1 plus 2a y plus x1 equals to x1 y1 plus 2a y1. Equation of the tangent at at square, 2at. அது ரெண்டும் Cartesian form. Now the parametric form. yt equals to x plus at square. Equation of the normal at at square, 2at. That is called parametric form. 2 in Cartesian form and 2 in parametric form. Other than that, the line y equals to mx plus c to be a tangent to the parabola y square equal to 4ax. The condition c is equal to a by m. The equation of the tangent to it is called y equal to mx plus a by m. The point of contact of this tangent is equals to a by m square, 2a by m. So இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல்ல எப்படிப்பட்ட ஃபார்முலா வந்தாலும், ஏன் இந்த டெரிவேஷன்லாம் போட்டனா நீங்க எல்லாமே டார்கெட்டிங் ஃபார் சென்டம். The centum scorers you should not avoid any derivation also. புரியுதுங்களா? இப்ப எல்லாம் போட்டாச்சு. Now we are moving into the problems. Tangent and normal. இப்போ நான் சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் தரேன். நீங்க kindly take note please. ரொம்ப important. Some of the standard results which is very important.
the locus of the point of intersection, the locus of the point of intersection of perpendicular tangent. சிலது derive பண்ணுவேன், சிலது derive பண்ண மாட்டேன். தயவு செய்து கவனிச்சிங்க. ஏன்னா derive பண்ணா அது வந்து உங்களுடைய exam point of view ரொம்ப important அர்த்தம். Okay, take down some of the important standard results in parabola. The first one is the locus of the point of intersection of perpendicular tangents is the directrix. Is the directrix. So in other words, எப்படி கூட சொல்லலாம், tangents drawn from the ends of a focal chord. The tangents drawn from the ends of the focal chord intersect at right angle on the directrix. Intersect on the ரெண்டுமே ஒரே மீனிங் தான். The locus of the point of intersection of the perpendicular tangents is the directrix. The tangents drawn from the ends of a focal chord intersect at right angle on the directrix. சரிங்களா? அப்ப என்ன மீனிங் பாருங்க, டயகிராம் என்ன டெரிவேஷன்ல வெறும் இதனுடைய அர்த்தத்தை மட்டும் மீனிங் மட்டும் சொல்றேன். ஒரு பாராபோலா இருக்குது, அந்த பாராபோலாவுடைய நல்லா கவனிங்க, tangents drawn from the ends of a focal chord. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், focal chord அப்படின்னு சொன்னா அந்த கார்டு வந்து கண்டிப்பா ஃபோக்கஸை பாஸ் பண்ணி போகணும். அப்போ now you can take this point is called A and this point is called B. இது ரெண்டையும் டச் பண்ணுது, இந்த பாயிண்ட் B. இதுதான் focal chord. AB is called a focal chord. இப்போ ஏல இருந்து ஒரு டான்ஜென்ட் வரைகிறேன், சரிங்களா? ஏல இருந்து I am just drawing a tangent. Similarly from the B point I am making a tangent. இது ரெண்டும் makes a 90 degree. அதுதான் அர்த்தம் சொல்றான். The meaning of that அதுதான். அதாவது tangents drawn from the ends of a focal chord intersect at right angles. இது ரெண்டும் வெட்டுது இல்லையா, கட் பண்ணுது இல்லையா, ரெண்டு டான்ஜென்ட்டும். ஏல இருந்து ஒரு டான்ஜென்ட் வருது, பில இருந்து ஒரு டான்ஜென்ட், அது T1 இது T2. இந்த T1 T2 கட் பண்றது ரைட் ஆங்கிள் கட் பண்ணும். சரிங்களா? அப்ப இதை இன்னொன்னு கூட சொல்லலாம், வேற மாதிரியே சொல்லலாம். இந்த ஏபின்றது chord of contact. The chord of contact of tangents from any point on the directrix passes through the focus. அப்போ இந்த இதுவாகுது இல்லையா, இங்க ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ணுது பாத்தீங்களா, இது வந்து டைரக்ட்ரிக்ஸ் தான் இருக்கும். அதான் இருக்கும், அந்த இன்டர்செக்ட் பண்ற லைன் வந்து டைரக்ட்ரிக்ஸ் தான் இருக்கலாம் அப்படின்றதான் லைன். அடுத்தது நெக்ஸ்ட் ரிசல்ட். If T1 and T2 are the ends of a focal chord, if T1 and T2 are the ends of a focal chord, if T1 and T2 are the ends of a focal chord, if T1 and T2 are the ends of a focal chord, then T1 into T2, then T1 into T2 is equals to -1, is -1. Sorry, the ends of a focal chord or the ends of a focal chord, then T1 into T2 is equals to -1.
next result. If the normal, இப்போ புரிஞ்சுதா? சாரி, இதுக்கு நான் டயக்ராம் வரையல, பாருங்க. T1 into T2 is equals to focal chord, இல்லையா? Which is equals to T1 into T2 is equals to -1. இப்போ பாருங்க, இதனுடைய டயக்ராம் பாருங்க. Let us take. So this is the diagram. இதுக்கும் நான் டெரிவேஷன் இருக்கு. நான் அப்புறம் டைம் இருந்தா என்ன பண்றேன், இது அவ்வளவு முக்கியம் கிடையாது, இருந்தாலும் பாருங்க. இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்கு, P of AT1 square, 281. அந்த பாயிண்ட் தான் T1 சொல்லுவோம். Q of AT2 square, 282. இந்த பாயிண்ட்டுக்கு தான் T2 னு பேரு. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எதுல ஜாயின் ஆகுதுன்னா ஃபோக்கஸ் வழியா சேர்ந்து S of A, 0. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் அதுதான் சொல்றேன். If T1 and T2 are the end points or the ends of the focal chord, இந்த focal chord உடைய எண்டா இருந்தால் the condition என்ன தெரியுமா? T1 into T2 is equals to -1. T1 into T2 is equals to -1. Remember this. Next result. If the normal at the point, if the normal at the point, if the normal at the points, if the normal at the points T1 on the parabola, T1 on the parabola, if the normal at the points T1 on the parabola meets the curve again, meets the curve again, meets the curve again, if the normal at the point T1 on the parabola meets the curve again at the point T2, again at the point T2, again at the point T2, then prove that, then the result பாத்தீங்க அதுதான், then T2 is equals to, 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 then T2 is equals to minus T1 minus 2 by T1, minus T1, T2 is equals to minus of, அதான் minus T1 minus T1 2 by T1, minus 2 by T1. So நான் இப்போ இந்த ப்ரூஃப் உங்களுக்கு சொல்லி தரேன், because this is your 3 mark question. கண்டிப்பா வரலாம், புரியுதா? they said I want everybody to listen this derivation, how to prove this. So let us take, எப்பொழுதுமே யூசுவலா நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு கர்வ் பேரபோலா, எப்பொழுதுமே எல்லா ப்ரூஃபுக்கும் நான் இந்த ஓப்பன் ரைட் வேர்டு தான் எனக்கு சரியான ஒண்ணு, இல்லையா? திஸ் இஸ் கால்ட் தி பெர்ம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுதான் சொல்லிட்டான் T1. T1னா ஒண்ணும் இல்லப்பா, அந்த பாயிண்ட் AT1 ஸ்கொயர், T280. இப்போ இதுதான் டான்ஜென்ட், இல்லையா? ஏன்னா இந்த லைன் வந்து கர்வை டச் பண்றது டான்ஜென்ட், அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் போனா அது பேர் தான் நார்மல். The line which is perpendicular to this one is called normal. இந்த லைன் பேர் தான் நார்மல். இந்த நார்மல் லைன் ஃபர்ஸ்ட் T1 ல டச் பண்ணிச்சு, again the curve meets at the point T2. இந்த பாயிண்ட்ல T2 ல பண்ணா the condition is T2 minus T1. நான் டயகிராம் வரைஞ்சு காமிச்சிட்டேன். டான்ஜென்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கிற நார்மல் லைன் முதல்ல T1 என்ற பாயிண்ட்ல சந்திக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கா T2 லயும் சந்திக்குது. அப்போ வாட் இஸ் த ஈக்குவேஷன், வாட் இஸ் த கண்டிஷன்? அப்ப முதல்ல தெரியும் இது வந்து நார்மல், இல்லையா? நான் பாராமெட்ரிக்ல இருந்து எடுக்கிறேன், ஏன்னா டீன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால பாராமெட்ரிக். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட் T at AT ஸ்கொயர், 280, அதான் T ஃபார்ம், அத டீன்னு சொல்லுவோம். என்ன ஃபார்முலா? கம் ஆன் குயிக் கேர்ள்ஸ், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ்? வாட் இஸ் த ஃபார்முலா? y plus xt is equals to, லாஸ்டா டெரைவ் பண்ணணுமா, 280 plus 80 cube, கரெக்டா? This is the formula, y plus xt is equals to 280 plus 80 cube. இது T, எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் at T1. அப்ப T1 இது என்ன மாறிடும்? AT1 ஸ்கொயர், 281. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் T இருக்கோ அங்க T1 மாறிடும், வேற ஒண்ணும் இல்ல. y plus xt1 281 plus 81 cube. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, இது செகண்ட் ஈக்குவேஷன்.
அப்போ அடுத்து சொல்றான் அதே ஈக்குவேஷன் எங்க வந்து மீட் ஆகுது, எந்த பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுது? அதே ஈக்குவேஷன், இப்ப இந்த ஈக்குவேஷன் இங்க இருக்கு இல்லையா, T1 இருக்குது, அதே ஈக்குவேஷன் T2 ல மாறுது. T2 என்னது? 82 ஸ்கொயர் 2a. Again the equation is a point lies in the equation. Again the equation lies in the passes through the point. Again this equation lies at what point? T2 என்ன சொல்வேன்? 80 ஸ்கொயர் 282. அந்த T2 அந்த பாராமெட்ரிக்ல T2 போடணும், T இருக்கிற இடத்துல, அவ்வளவுதான். இப்ப எங்க X வருதோ அங்க இதை போடணும். நல்லா கவனிங்க, ரெண்டாவது முறை பாஸ் ஆகுது, நல்லா கவனிங்க. இது வந்து ஈக்குவேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் T1க்கு. இந்த T ல இருந்து வந்து அதே பாராபோலா, அதே டான்ஜென்ட், அதே லைன் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் இந்த பாயிண்ட்ல டச் பண்ணுது. அப்ப என்ன அர்த்தம்னா, in place of X you have to write this, in place of Y you have to write this. அப்ப என்ன ஆயிடும்? Y உடைய வேல்யூ 82 plus X உடைய வேல்யூ 82 ஸ்கொயர் into T1, 2a into T1 plus 81 cube. பாருங்க, எல்லா X Yயும் காணாம போயிடுச்சு. X இல்ல Y இல்ல. இப்ப எதெல்லாம் கேதர் பண்றேன்னு பாருங்க. இந்த இடத்துல T2 எனக்கு தேவை. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல T2 வச்சுங்க. அப்ப which is equals to, இதுல பாருங்க, we can take எது காமனா இருக்கு? சரியா, 81 ஸ்கொயர் 82 ஸ்கொயர் into T1. இதை இப்படி கொண்டு வந்துடலாமா? இதை 2a T2, இந்த T1 எப்படிக்கா வந்தா minus 2a T1, 81 cube. இது அப்படிக்கா போனா minus 82 ஸ்கொயர் T1. இது ரெண்டுத்துலயும் 2a காமன் ஆடுக்கலாம், T2 minus T1 காமன் ஆடுக்கலாம். இது ரெண்டுத்துலயும் என்ன பண்ணலாம்? 81 cube இல்லையா? அப்போ ஒன்ஸ் T1 இங்க காமன் ஆடுக்கலாம், a காமன் ஆடுக்கலாம். You can take T1 common, will get T1 square minus T2 square. T1 square minus T2 square. But now in the a cancel ஆயிடும். இவர் 2 into T2 minus T1 இருக்கு இல்லையா, அதை மைனஸ் வெளியே எடுத்தீங்கன்னா T1 minus T2 மாறிடும். சரியா, will get minus of T1 minus T2. இங்க here T1 into இது a square minus b square formula. I'll get T1 plus T2 into T1 minus T2. இந்த T1 minus T2 cancel ஆயிடும். அப்ப I'll get minus 2 is equals to T1 into T1 plus T2. T1 into T2 plus T2. இப்ப now listen here, இங்க வந்து minus 2 இருக்கு இல்லையா, இந்த minus 2 இந்த T1 இந்த சைட் கொண்டு வந்துட்டா will get minus 2 by T1 equals to T1 plus T2. நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? T2 தான் போடணும். அப்ப T2 மட்டும் இங்க வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த சைட் கொண்டு போயிடுறேன். அப்ப T2 is equals to இந்த T1 அந்த சைட் போனா minus T1, இந்த 2 of T21 அப்படிக்க போனா என்ன வரும்? which is equals to minus 21 by T1 இல்லையா, will get minus 2 by T1. அப்போ hence proved வந்துச்சு. பாருங்க எவ்வளவு ஈஸி, ரொம்ப முக்கியமான உங்க எக்ஸசைஸ்ல இருக்கு இந்த ப்ராப்ளம். 3 மார்க் கொஸ்டின். இன்னொரு முறை சொல்லித்தரேன், கவனிச்சிங்க. என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் எப்படி கேட்பானா, if the normal at the point T1 on the parabola y squared equal to 4ax meets the parabola again at the point T2, then prove that T2 is equals to minus of T1 plus 2 by T1 கேட்டிருக்கான். கரெக்டா? இப்ப நான் என்ன அர்த்தம்னா, அந்த டயக்ராம் வரைஞ்சேன். ஒரு parabola இருக்குது, நார்மல்னா ஒரு டான்ஜென்ட்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அந்த நார்மல் ஃபர்ஸ்ட் T1 என்ற பாயிண்ட்ல அந்த நார்மல் ஈக்குவேஷன் சந்திக்குது, மறுபடியும் அது T2 என்ற பாயிண்ட்ல சந்திக்குது. யூசுவலா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட் T என்ன ஃபார்முலா? y plus xt is equals to 2at plus 80 cube. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் T1 என்ற பாயிண்ட்ல இருக்கு. அப்ப அந்த ஈக்குவேஷன் y plus xt1 equal to 281 plus 81 cube. அகைன் அந்த நார்மல் ஈக்குவேஷன் எங்க வந்து சந்திக்குது? T2 என்ற பாயிண்ட். T2 னா 82 ஸ்கொயர் 280. எங்கெல்லாம் x வருதோ அங்க 282 80 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் போடுங்க. எங்கெல்லாம் y வருதோ அங்க 282 போடுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க, you'll get the answer. Very very simple. Any doubt in this? Anybody? Very important. You can expect this question. Parabola ஒரு 3 மார்க்ஸ்ல ஒரு சூப்பர். இதுவும் இன்னொன்னு இருக்கு. சரியா, இதே டெரிவேஷன் இதே இருக்கு. அடுத்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ் டேக் டவுன். Next result. The normals at the points T1 and T2
the normals at the points T1 and T2. 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 On the parabola, the normals at the points T1 and T2 on the parabola will intersect on the parabola, will intersect on the parabola, will intersect on the parabola, will intersect on the parabola if T1 T2 is equals to 2. If T1 T2 is equals to 2. பாருங்க, எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், டான்ஜென்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா தான் நார்மல். இப்படி போடுறேன், இந்த பாயிண்ட் பேரு T1. என்ன ரெண்டு பெர்பெண்டிகுலரா இருக்கா? இன்னொரு டான்ஜென்ட் வரைகிறேன், இன்னொரு டான்ஜென்ட் நான் வரைகிறேன் இல்லையா? இந்த பாயிண்ட் பேரு T2. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது பாத்தீங்களா? அந்த பாயிண்ட் தான் T1 into T2. அப்ப ரெண்டு டான்ஜென்ட் வரைகிறோம், அந்த டான்ஜென்ட்டுக்கு நார்மல் இது வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர். ரெண்டு நார்மல் இருக்கு, இது ஒரு நார்மல் N1, இது ஒரு நார்மல் N2. இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் வந்து T1 into T2 is equals to 2 ஆ இருக்கும். அடுத்த ரிசல்ட் சரியா? நெக்ஸ்ட் ரிசல்ட், இதுக்கும் டெரிவேஷன் இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ 3 marks. திஸ் இஸ் இன் யுவர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல இருக்கு, கண்டிப்பா ஒரு ஷூர் 3 mark கொஸ்டின். சரிங்களா? நான் இந்த ரிசல்ட் மட்டும் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த டெரிவேஷன் நம்ம போடலாம். சரிங்களா? இது அப்படியே இருக்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு டெரிவேஷன், டக்குன்னு அதை மட்டும் முடிச்சிடலாம், அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். கடைசி இந்த லாஸ்ட் டெரிவேஷன் நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ஒரே ஒரு டெரிவேஷன், அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய பாராபோலால டான்ஜென்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து எத்தனை டான்ஜென்ட்டை நம்ம டெரைவ் பண்ண முடியும் அப்படின்றத இது ஒரு டெரிவேஷன். we can say this is a derivation. சரியா? ப்ளீஸ் டேக் டவுன் தட். அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். சரி, ஓகே, ரைட். ரிசல்ட்டை மட்டும் எழுதிங்க, நம்ம அப்புறமா வந்து நெக்ஸ்ட் இதில் போட்டுக்கலாம். The point of intersection of the tangents, the point of intersection of the tangents, the point of intersection of the tangents. டைம் ஆனதுனால அடுத்த கிளாஸ்ல நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வீக். இது ரிசல்ட் மட்டும் நெக்ஸ்ட் வந்தோடனே எனக்கு ரிமைண்ட் பண்ணணும். வந்தோடனே சார் இது டெரிவேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம்னு சொல்லலாம், மறந்துட்டா கூட. சரியா? அர்ஷிதா, ஹரிஷா, அனிஷா, நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? யுவஸ்ரீ, யூ ஷுட் ரிமைண்ட் மீ. ஓகே, நாளை அடுத்த வாட்டி மறந்துடக்கூடாது. சரியா? ஹேமந்த் குமார், கோகுலகிருஷ்ணன், ரைட், நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சு சொல்லணும். ரைட், the point of intersection of the tangents at T1 and T2, the point of intersection of the tangents at T1 and T2 on the parabola y squared is equals to 4ax. Y squared is equals to 4ax is a T1 comma T1 T2 into a of T1 plus T2. ஒரு important 3 marks, ஒரு சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம். ஆக்சுவலி இது டைம் இப்போ ரொம்ப நல்லா கிளைன் எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும், உங்களுக்கு டைம் இல்லை, எல்லாருக்கும் போகணும்னு ஆசை போல. அன்னைக்கு வேற டுடே இஸ் அ ஃபெஸ்டிவல் டே, இட்ஸ் அ கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால எல்லாம் சீக்கிரம் போனோம்னீங்க, பரவாயில்ல. இல்லைன்னா இந்த இது பண்ணிருக்கலாம், இட் வில் டேக் அனதர் 5 to 10 minutes ஆகும். அதனால நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்த முதல் கிளாஸே இதான் டெரிவேஷன். அப்ப என்ன சொல்றான்? the point of intersection of the tangents at T1 and T2 on the parabola y squared is equals to a into T1 T2 a into T1 plus T2. Okay, so with this we'll stop today. We'll continue every class today. How was the class today? Please come on, tell me. Really, it's a very nice, right? Ilya? Yes, sir. Come on. Yes. So I hope it is very, very useful class for you, and not only for your board examination. This is definitely very, very helpful for your entrance examination. God bless you all. Take care. Study well. Prepare well. Don't waste your time. Okay, this is the right time. If you miss this time, you can miss your life. அதனால வந்து ஒவ்வொரு time is nothing but a life. So be prepare for that. Be aware of that.
Always remember that. Okay, so don't lose your concentration or dedication. So always remember your target. So அதுக்கான strategy என்னன்றதை நீ clear பண்ணிக்க. அவ்வளவுதான். With this we'll stop. We'll continue in the next class. God bless you all. Take care. Thank you, sir. Okay.